Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். பொதுவாக இந்த மாதிரி ஃபினான்ஷியலை பற்றி தானே பேசுவேன், பொசுக்குன்னு என்ன படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் நிஜமாலுமே சீரியஸாக சொல்கிறேன். நான் உண்மையாலுமே கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? இல்லை எதனாச்சும் நம்ம வாழ்க்கையில் என்னடா அடுத்த கட்டம் நமக்கு போகவே இல்லை அப்படின்ற ஒரு டீமோட்டிவேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் உங்களுக்காகவே ஃபினான்ஷியல் ரீதியாகவும் மோட்டிவேஷனல் ரீதியாகவும் ஒரு 5 படம் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனல் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, படத்தை படமாகவே பாருங்கள். ஓகே, இதில் முதல் படம் என்ன? முதல் படம் சூரரை போற்று. நம்மள எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும்? நம்மள பிடிக்காதுன்னு தான் கேட்கணும். ஒரு 1-2 பேர் வேணால் பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பார்த்த அத்தனை கோடி பேருக்கும், அத்தனை லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஒரு மனுஷன் சாதாரண ஒரு பைலட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருந்து தனியாக ஒரு ஃப்ளைட் வாங்கி அந்த ஃப்ளைட்டு நடுத்தர மக்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதில் சந்திக்கக்கூடிய பாலிடிக்ஸ், ஸோ அதில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. உண்மையை படமாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா உண்மையாலுமே அது நடந்த உண்மை கதை தான் அது. இதை ஒரு படமாக அப்படின்றத ரொம்ப சூப்பராக அருமையாக காட்டியிருப்பாங்க. சூர்யா அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படம் அப்படின்றத நான் பார்த்துட்டேன். எத்தனை பேர் இதை பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணி, கண்டிப்பாக மெஜாரிட்டியாக அதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது பியூர்லி தமிழ் படம் தான். ஸோ இந்த படம் அப்படின்றது என்னன்னா, வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, கோடிக்கணக்கில் ஒருத்தன் போய் லாக் ஆகிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோடிக்கணக்கில் லாக் ஆகுது, இந்த ஃப்ளைட்டுல கோடிக்கணக்கில் லாக் ஆகிடுவார். அந்த லாக் ஆகிடுற விஷயம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஒருத்தர் லாக் ஆகிருக்காரு. சும்மா படத்துக்காக கிடையாது. அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், யோசிச்சார். அவர் என்ன யோசிச்சார்? விடாமுயற்சி. ஸோ கரெக்டான விதத்தில் போராடினாரு, கரெக்டான விஷயத்த சரியான வகையில் நேர்மையாக பண்ணார். அதனால் அவரால் அதிலிருந்து வெளியே வர முடிஞ்சுது. அவர் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டார், அதாவது வர முடிஞ்சுது. அதனால் நீங்களும் என்ன சூழ்நிலையில் வேணால் இருக்கலாம். முதல்ல நீங்கள் யோசிங்க, உங்களை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசிங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியாக யோசிக்கும் பொழுது உங்களால் உங்களை சுற்றி முதல்ல நம்ம எங்கே திரும்ப தப்பு பண்ணுவோம், என்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்றத யோசிக்கிறதுல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். அதை சரியாக யோசிச்சுட்டாலே போதுங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இரண்டாவது படம் தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ இந்த படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு படம். அதாவது ஒரு நார்மலாக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எந்தவித பணமும் இல்லாமல் ஒரு அப்பா அந்த பையனை வச்சு அவர் படக்கூடிய கஷ்டம், அவர் அந்த இடத்துல இருந்து அவருடைய நேர்மையை வச்சு ஒரு ஸ்டாக் புரோக்கராக எப்படி மாறுறாரு அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கண்ணீரோடையும் மோட்டிவேஷனோடையும் சொல்லக்கூடிய ஒரு படம் தாங்க இந்த ஒரு படம். நம்ம நிறைய விஷயங்கள் அப்படின்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்மளை விட எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஒரு ஹாப்பினஸ் வராது. அந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றது வரும். பரவாயில்ல, கடவுள் நமக்கு இந்த இடமாவது கொடுத்துருக்காரு, அப்போ இதுல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றது வரும். இந்த படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நிதி ஒழுக்கம் அப்படின்றத இந்த படம் மூலியமா தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் டப்புல இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு அமேசான் இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. நான் எப்பயோ பார்த்தது, பட் இப்போ வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி படங்கள் அப்படின்றத எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வர்றது, இந்த அர்ஷத் மேத்ரா இந்த மாதிரிலாம் படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னதான் நடக்குது அதில், எப்படி தான் இந்த கண்கட்டி யுத்தெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி தான் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மூணாவது படம் தி ஃபவுண்டர். அதாவது இந்த படம் மெக்டொனால்ட் தெரியும் இல்லைங்களா, மெக்டொனால்ட். ஸோ இந்த வச்சு இதனுடைய உண்மைத்தன்மையை வச்சு எடுக்கக்கூடிய படம் தாங்க. அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கடை, இந்த கடை எப்படி உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகுது. பிரான்சிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாடலை வச்சு எப்படி இந்த படம் அப்படின்றது, அதாவது இந்த ஒரு தொழில் எப்படி முன்னேற்றுறாங்க அப்படின்றது, ஒரு பிஸ்னஸை நம்ம வெறும் பிஸ்னஸாக மட்டும் பார்க்காம அது ஒரு அசட்டாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியதான் இந்த ஒரு படம். ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இல்லை அல்லது பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஆகக்கூடியவங்க இந்த மாதிரி படங்களை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில நமக்கு மட்டும் கஷ்டங்கள் அப்படின்றது கிடையாதுங்க, நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள் அப்படின்றது இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க முதல் படி ஏறும் பொழுது கீழே சறுக்கி விழுந்துடுறீங்க. சறுக்கி விழுந்த உடனே நீங்க அடுத்தது என்ன செய்றீங்கன்னா, அந்த படிக்கட்டெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த படிக்கட்டில் இருக்கக்கூடிய குச்சியெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணிப்படியை நல்லா அடிச்சு ஆணி அடிச்சு எல்லா படியும் கட்டி வச்சிடுறீங்க. இப்ப நீங்க ஏறுறீங்க, 30வது படியில போய் நிக்கிறீங்க.
இப்போ நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. ஏன்னா முதல் படியிலே உங்களுக்கு சர்க்கிள் ஏற்படும் பொழுது நீங்க வந்துட்டு அந்த முதல் படியை சரி பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய படிகள்ல கொஞ்சம் கவனமா வரீங்க. ஸோ இதுதான். இப்போ உங்களுக்கு ஏதேனும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்கு, நீங்க ஏதாவது பிசினஸ்ல வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ நான் பிசினஸ் அட்வைஸ் கொடுக்க போறது கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்க போறது கிடையாது. அதாவது நம்ம 30வது படி ஏறினதுக்கு அப்புறம் அங்கிருந்து சரிக்கு விழுந்தா மேல இருந்து எவ்வளவு மேல உயரத்துல இருந்து விழுவும், அப்ப அடி நமக்கு தானே விழும். அப்போ அப்படின்ற பட்சத்துல இப்பயே இதனுடைய நுணுக்கங்கள் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் நீங்க படணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அதுல ஒரு தோல்வி நமக்கு வருதுன்னா அந்த தோல்வியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றது தான். ஸோ இது இங்க இருந்து சொல்ல ஈஸியா இருக்குன்னு நினைக்கலாம். நான்லாம் எவ்வளவோ தோல்வியில இருந்து தான் வந்திருக்கிறேன் நான். ஸோ இப்போ கூட என்னுடைய சேனல் உங்களுக்கு தெரியும், 3300 வீடியோ அப்படின்றது எதுக்காக எடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை சரியா கணிக்காம விட்டதுனால தான் இப்பயும் நான் விடலையே, விடாமுயற்சி தான் எனக்கு மறுபடியும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றதுக்காகவே தொடர்ந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 4வது படம் பேட்மேன் அப்படின்றது. நீங்க நினைக்கிற பேட்மேன் ஹாலிவுட் படம், நான் சொல்ற பேட்மேன் ஹிந்தியில வந்த ஒரு படம். ஹிந்தியில வந்த ஒரு படமா இருந்தாலும் சரிங்க, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அருணாச்சலம் முருகானந்தம் அப்படின்றவருடைய நிஜ வாழ்க்கையை ஒரு படமா எடுத்திருக்கிறாங்க. அதாவது தி பேட்மேன் அப்படின்றது தமிழ் டப்புல கூட இருக்குதுங்க. இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒருத்தர் இங்க வந்து சானிடைசர் பண்றாங்க பாத்தீங்களா. ஸோ இதன் மூலயமா எப்படி இவர் வந்துட்டு சானிட்டரி நாப்கின்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு எப்படி அவர் வாழ்க்கையில முன்னேறாரு, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது. எனக்கு தெரிஞ்சு அக்ஷய் பச்சன் தான் இதில் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அக்ஷய் தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைக்கிள் அவர் மனைவியை கூட்டு போறது அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்துட்டு மக்களுடைய பிரச்சனையை அவர் தீர்க்கும் பொழுது அவர் அதை ஒரு பிசினஸா மாத்துறாரு அப்படின்றத, ஒரு சின்ன விஷயம் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஒரு பிசினஸா மாத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றத வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப இதுவா காமிச்சிருப்பாங்க. இதுல நிறைய வந்துட்டு வருத்தங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். அதுவும் நம்ம இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருந்து நம்பூருக்காரர் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த படம் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, நம்பூருக்காரங்க அப்புறம் இவங்க அப்புறம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஹிந்தியில அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ரியல் லைஃப் ஸ்டோரிலாம் நிறைய வரும். அந்த வகையில இது வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸா இருந்துச்சு. மறக்காம இதை பார்க்கலனாலும் போய் பாருங்க. 5வது படம் எண்டுக்கு வந்தாச்சுங்க. அதாவது ராக்கெட் சிங் அப்படின்றத ஒரு படம். அதாவது பொதுவா பிசினஸ்ல என்ன சொல்லுவாங்க, பிசினஸ்ல சரியா இருந்தா உண்மையா இருந்தாலாம் வந்துட்டு ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் உண்மையா இருந்து அதுல கஷ்டப்பட்டு ஆனா அதே உண்மையோடையவே சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கானதுதான் இந்த ஒரு படம். இந்த படம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 0 முதலீட்டுல இருந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ மக்களை உண்மையை நேர்மையை நம்பி ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது அதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது உண்மையும் நேர்மையும் நம்மளை ஒரு நாள் காப்பாற்றும் அப்படின்றது தான் இந்த ஒரு படம் அப்படின்றது. ஸோ இந்த படம் மட்டும் தான் நான் பார்க்கல, கண்டிப்பா இந்த படத்தை நான் வந்துட்டு பார்த்துருவேன் நான். ஸோ இதனுடைய டீட்டெயில் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது நான் பார்த்த படம் ஒரு 4 வந்துச்சு, பார்க்காத படம் ஒன்று இருந்ததுனால 5 ரவுண்ட் பண்ணி வந்துட்டு போட்டுட்டேன் நான். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்க வந்துட்டு கடன் பிரச்சனையில இருக்கலாம், அல்லது பிசினஸ் தோல்வியில இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில ஏதாவது ஒரு விரக்தி அப்படின்றதுல இருக்கலாம். நம்மள மாதிரியே இதை விட பயங்கர கஷ்டத்துல இருந்திருக்கிறவங்க, வீடு தங்க வீடு இல்லாம கிறிஸ்டோபர் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த படம் அவரு ஒரு மிஷன்லாம் தூக்கிட்டு வந்துட்டு போவாரு. ஸோ அவர் கூட இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஆஸ்கார் இதில் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாலும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அவர் வந்துட்டு அந்த மிஷனை தூக்கிட்டு போய் விற்க போகிறது, குழந்தைய வந்துட்டு ஒரு ரோட்டில் ஒரு இடத்த வந்துட்டு வச்சு, ஸோ ரோட்டில் தங்கறதுக்கான ஒரு இடம் இருக்கும், அதில் கரெக்டான டைமிங்க்கு போகணும், அந்த மாதிரி பாத்ரூமில் தங்கிலாம் வந்துட்டு படம் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் உண்மையான விஷயங்களை தழுவி எடுக்கப்பட்டது அந்த படம் எல்லாமே. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்மளாம் என்னடா கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் அது இது பண்ணும்போது. ஸோ அதனால இந்த மாதிரி படங்கள்லாம் ஃப்ரீ டைமில் போய் பாருங்க. நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை இருக்கா, இதை சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது நமக்கு வரும். ஸோ எப்பவுமே சரி, சரிவுகள் இருக்குன்னா அது நம்மளை வந்துட்டு மேலும் உயர்த்துறதுக்காக மட்டும்தான். ஒரு படி உடஞ்சிருச்சுன்னா அடுத்த படியை இன்னும் ஸ்ட்ராங்கா நீங்களே வந்துட்டு செதுக்கிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றது கொடுத்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய வீடியோவை டெலீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் மற்ற இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இருக்க வீடு இருக்குது. ஸோ வீடுன்னா சொந்த வீடு கிடையாது, வாடகை தான். வாடகை கொடுக்குற அளவுக்கு ஒரு வருமானம் அப்படின்றது எனக்கு வேலையிலிருந்து வருது. ஸோ என்னால் முடியுது, ஒரு பார்ட் டைம் வேலை அப்படின்றது பார்க்குறேன். இந்த மாதிரி இது கூட இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து இங்கே தங்கி
125 ரூபா வந்து 150 ரூபா வந்து ஒரு நாள் பைக் வாடகைக்கு வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய வந்துட்டு நம்ம காமன் மேன் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ விளாக் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. நீங்கள் எந்த படத்தை முதல்ல பார்ப்பீங்கன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.